எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது? 2025 மார்ச் மாதம் 29 சனி வந்து தற்போது இருக்கின்ற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். சரிங்களா? அதாவது மீனத்துல புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள அவர் நுழைவார். சிம்மத்துல பிறந்தவனுக்கு அஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல சனி தற்போது 8ஆம் இடத்துக்குள்ள நுழைவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்த உடனே யாருக்கு அதனுடைய தாக்கமானது வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசி மகத்துல பிறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கமானது கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் ஆரம்ப கட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். காரணம், ராசினுடைய முதல் நட்சத்திரம் இதுதான். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சில பிரச்சனைகளும் இருக்கு, குருவின் மூலமாக சில நன்மைகளும் இருக்கு. சரிங்களா? சனியால பிரச்சனையும் குருவான நன்மையும் கொஞ்சம் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா தான் இந்த அஷ்டம சனி உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ என்னென்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அஷ்டம சனி ஆரம்பித்தாவே என்னன்னா, சனி ராசிக்கு 8ஆம் இடத்துக்குள்ள நுழைவார். 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சாதகமற்ற தன்மையில சனி வந்து உருவாக்கி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? வேலை ரீதியாக பணிச்சுமைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதிகமான வேலை, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கின்ற தன்மையில உருவாக்கி கொடுப்பார். பணிச்சுமைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களை மட்டுமே கொஞ்சம் கார்னர் பண்ற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும் வேலை செய்யற இடத்துல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயரை வந்து வாங்க விட மாட்டார் இந்த சனி பகவான். சரிங்களா? கொஞ்சம் அவ பெயரையும் வாங்க வைப்பார். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த செய்கின்ற அந்த பிசினஸ் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இடையூறுகளை உண்டு பண்ணி கொடுப்பார், போட்டிகளை உண்டு பண்ணி கொடுப்பார், பொறாமைகளை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழியில உங்களை வந்து அந்த வியாபாரம் செய்ய விடாம, தொழில் செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இத்தகைய அமைப்புகளை சனி வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதாவது லைஃப் பார்ட்னர் கிட்ட அல்லது வாழ்க்கை துணையார்கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் இந்த நேரத்துல. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் பெரும்பாலும் செய்யறதை விட கொஞ்சம் எல்லாத்துக்குமே சரின்னு போயிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால குருவும் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த குரு பார்வைக்கு தான் இங்க வலிமை அதிகம் சனியுடைய பார்வையை விட. ஏன்னா 5ஆம் அதிபதியாவே குரு வருவார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? திருமணமான பெண்களுக்கு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஓரளவுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல வந்து வெற்றி பெறுவீங்க. எதுவுமே பண்ணாம என்னால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? ஆனா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை அஷ்டம சனியில திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற தாராளமாக செய்யலாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சனி 8ல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? பேச்சை மட்டும் குறைச்சிக்குங்க. சரிங்களா? அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தெளிவா நடந்துக்கிட்டா பிரச்சனையே வராது வீட்டுல. அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அதாவது நீங்க வார்த்தையை விடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்க வாயிலிருந்து எப்ப வார்த்தை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு வார்த்தையை விட்டா போதும், அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து சண்டை பெருசாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க மக நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துல ராகு வந்து குருவினுடைய பார்வையில வருவார். கேது ராசிக்குள்ள வந்துட்டாவே ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாயிடும். ஒண்ணு நீ கோயிலுக்கு போகணும், இல்ல நான் உன்ன கோயிலுக்கு போக வைப்பேன் பிரச்சனையை கொடுத்து. அதுதான் கேது பண்ணும். கேது தசை நடந்தாலும் சரி,
கோச்சாரத்துல ராசிக்குள்ள கேது வந்தாலும் சரி, விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணணும். விநாயகரை பிடிச்சிக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன, மகத்துல பிறந்தவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிறனாலையும் அஷ்டமசி நடக்கிறனாலையும் விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள்ல வர முடியும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வேலையில பிரச்சனை வரும், ஃபேமிலியில இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுதான் இது 2 தான் வந்து இந்த சனி கொடுப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மன அழுத்தங்கள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு மாதிரி விரக்தியா இருப்பீங்க. சரிங்களா? என்னடா இது வாழ்க்கை அரைச்சமாவே திரும்ப திரும்ப அழைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை கொடுப்பார். நீங்க எது மேலாம் வந்து அதிகமான ஆசையும் அதிகமான பற்றும் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் விளக்க வைப்பார் உங்களை விட்டு. அதனால வந்து எதில் மேலேயும் அதிகமான ஒரு பற்றும் பாசமும் அன்பும் வைக்காதீங்க. எல்லாத்தையும் ஒரு அளவோட வச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? நன்றி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.